ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க எல்லாரும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு. நிஃப்டி வந்து 2000 பாயிண்ட்ஸு, சென்செக்ஸ் 5000 பாயிண்ட் வரைக்கும் அடித்தாங்க. ஸோ மார்க்கெட்டில் இது வந்து பயங்கரமான அடி. என் போர்ட்ஃபோலியோலாம் 5% இன்றைக்கி கிராஷு, பிளட் பாத் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. எந்த பார்ட்டிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ ரிசல்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேபி 1 வீக் டைம் எடுக்கலாம். ஏன்னா வந்து மற்ற அலைன்ஸ்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வீக் வேறு டைம் எடுக்கலாம் பார்ட்டி இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டைமில் வந்து மார்க்கெட்டில் பயங்கரமான அடி விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கிராஷ் ஆகிருந்துச்சு. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பு. என்ன ரிசல்ட்ஸ் வந்தாலும் அதானி குரூப் தான் உள்ள மேலே போகும், உள்ள கீழே போகும். நேற்று பார்த்தீங்கன்னா அதானி குரூப் நியர்லி 2.60 lakh crore வந்து அந்த எக்ஸிட் போல் வச்சு மேலே ஏற்றுனாங்க. பட் இன்றைக்கி அதானி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கிறதுனால, குறிப்பாட்டு அவங்க இந்தியா லைன்ஸுக்கு வந்து நியர்லி 272 அந்த மெஜாரிட்டி கிடைக்காததுனால நியர்லி 2.48 lakh crore வேல்யூ உள்ள மார்க்கெட் கேப்லேஷன் அவங்களுக்கு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 25% வரைக்கும் அவங்களோட ஷேர்லாம் கீழே விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி 2.50 lakh crore வந்து இன்றைக்கி மார்க்கெட் கேப்லேஷன் குறைஞ்சிருக்கு. 16.94 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று க்ளோசிங்லாம் பார்க்கும்போது அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன்லாம் நியர்லி 19 lakh crore மேலே இருந்துச்சு நேற்று பார்க்கும்போது. பட் இன்றைக்கி அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. நியர்லி இப்போ பார்க்கும்போது 17.15 lakh crore இருக்குது. நேற்று வந்து 19.42 lakh crore இருந்தது. இப்போ 17.50 lakh crore இருக்குது. ஸோ இது அதானி குழுமத்தை பொறுத்தவரைக்குள்ள அப்டேட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ், அவங்க குழுமத்தில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே மினிமம் 10% அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி குழுமத்தை பொறுத்தவரைக்குள்ள அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது என்டிபிசி. இவங்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியர்லி 13% மேலே அடிச்சிருக்காங்க. நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இன்றைக்கி அவங்களோட லோவே, அதாவது ஓப்பன் ஆகும்போது 391 ரூபா இருந்த ஷேர் ப்ரைஸு 313 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்டிபிசி 13% அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்டிபிசி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் எல்லாமே 10% மேலே கரெக்ஷன் ஆகிருக்கு. பட் இதிலே ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, என்னோட கணிப்பு மேபி ஒரு 4 டேஸாவது எடுக்கும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போகும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லோவாட்டி நம்ம கன்சிடரேஷன் பண்ணலாம். ஸோ பல்க் பையிங் பண்ணுங்கள். நிறைய வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்க ஸ்டாக்ஸில் நல்ல வேல்யூஷன் வந்து ப்ரைஸ் ஸ்டாண்டிங்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து பல்க் பையிங் பண்ணலாம். இப்போதைக்கு என்டிபிசியில் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்டிபிசி பார்க்கும்போது 390 ரூபாவில் ஓப்பன் ஆன ஷேர் 313 ரூபா வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 339 ரூபாவில் கிடைக்குது. ஸோ என்டிபிசியை பை பண்ணுங்கள். இது என்டிபிசியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று 900 வரைக்கும் போனது, இன்றைக்கி 791 ரூபா வந்துடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நியர்லி 13% ஆட்டி தான் எஸ்பிஐ பேங்கும். ஸோ அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணலை எஸ்பிஐயில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பவர்லேருந்து ஒரு அப்டேட் வந்துருந்து. அவங்க வந்து நேஷன் வைடு வந்து ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. டாடா பவர் சோலார் சிஸ்டம் வந்து சோலார் பவர் டிரைவ் அப்படின்னு ஒரு நேஷன் வைடு ஒரு இதை லான்ச் பண்ணுறாங்க. ஜோத்பூரில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் எடுக்கும்போதும் பயங்கர அடி விழுந்திருந்து 420 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க டாடா பவர். ஸோ டாடா பவரில் இப்போ வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளோட லெஜண்ட் கம்பெனி டாடா மோட்டார்ஸ், இவங்களுக்கும் இன்றைக்கி பயங்கர அடி. 5% நியர்லி 6% கிட்ட இறங்கி இருந்துச்சு. 856 வரைக்கும் இன்றைக்கி லோ போச்சு. 855 வரைக்கும் இன்றைக்கி லோ போயிருக்கு. ஓப்பன் ஆகும்போது 948 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. 856 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 921 ரூபாலே பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அதில் மிஸ் பண்ணவங்களுக்கு 856 ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டார்ஸில். ஸோ யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாடா மோட்டார்ஸும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நேற்று ஆர்விஎன்எல் ஷேர் பார்த்தீங்கன்னா நேற்று பார்க்கும்போது நியர்லி 13% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்து. ஆனால் இன்றைக்கி அதே ஷேர் வந்து 13% டிக்ளைன் ஆயிருக்கு. நேற்று 404 ரூபாவில் ட்ரேட் ஆன ஷேர் இன்றைக்கி 350 ரூபா அந்த ரேஞ்சில் இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இதான் இந்த நியூஸை வச்சு இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டம்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க ஒரு 38 கோடி வேல்யூவில் ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க அந்த கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் ஷேர் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் வந்து இன்றைக்கி 30% கீழே விழுந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து 38 கோடி ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இதில் நான் பை பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கும் நல்லா அடிச்சிருந்தாங்க. பட் அதில் இப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. யூபிஎல் அது வந்து நம்ம அடுத்த ரிசல்ட்ஸ் வரட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு விப்ரோலையும் ஒரு சின்ன பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 437 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா, அதுலேயும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பெட்ரோநெட்டில் ஸ்லோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட்கோவில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவங்க, ஆல்ரெடி வந்து வாங்க மறந்தவங்க 972 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இன்றைக்கி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் 25 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐடிசி 410 ரூபா வரைக்கும் வந்துச்சு. யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐடிசி இன்றைக்கி பார்க்கும்போது 414 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஐடிசி கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி 159 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மணப்புரம் ஃபினான்ஸ்.
கிட்டத்தட்ட 175 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து இன்றைக்கி மட்டுமே 7% அடிச்சிருந்தாங்க மணப்புரம் ஃபினான்ஸு. ஸோ இதுலேயும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர். நெக்ஸ்ட்டு முத்தூட் ஃபினான்ஸு, அதில் வாய்ப்பு இல்லை அந்த செக்டாரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அசோக் லைலாண்ட்லேயும் பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு, பட் அதில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபெட்ரல் பேங்கு, அதில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு ரொம்ப நாளாக 77 ரூபாயில் இருந்தது, இப்போ 72 ரூபாய்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்னைக்கு 6% அடிச்சிருந்தாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு. ஸோ அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில், அதில் நீங்கள் ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம். ஏன்னா அமர்ராஜா பேட்டரிஸில் வந்து அப்டேட் இவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 வருஷத்தில் 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல் 1500 கோடியும் ஃபினான்ஷியல் இயர் 26ல் 1500 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை 70% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 7% அடிச்சிருந்தாங்க. கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்தாலுமே இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் எல்லாமே அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி மட்டுமே 7% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1107 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து அமர்ராஜா பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி பவர் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டடெக் மினரல் ரிசோர்ஸை மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி பவரோட ஒரு கம்பெனி தான், அவங்களோட ஆம் தான் ஒன்று, மகான் எனர்ஜன் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டெக் மினரல் ரிசோர்ஸஸ், இது வந்து அதானி என்டர்பிரைசஸோட சப்சிடரி. இவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டெக் மினரல் ரிசோர்ஸும் நெக்ஸ்ட் மகான் எனர்ஜி லிமிடெடாக மெர்ஜ் ஆகிறதுக்கு ரீசன் ஃபியூல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மைன் வந்து இந்த கோல் மைன் பார்த்தீங்கன்னா எதுக்கிட்ட இருக்குன்னா எம்இஎல் தெர்மல் பவர் பிளான்ட் அதுக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி பவரில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு என்எம்டிசி, இன்றைக்கி அவங்கள்ட்ட வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு $100 மில்லியன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அபுதாபியில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி என்எம்டிசி பார்த்தீங்கன்னா ஒரு $100 மில்லியன் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்எம்டிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. என்எம்டிசியோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 243 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி மட்டுமே 10% அடிச்சிருந்தாங்க என்எம்டிசியோட ஷேரு. ஸோ என்எம்டிசிலையும் ஒரு ஸ்லோ கன்சிடரேஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த $100 மில்லியன் வந்து அபுதாபியில் கேசாத் அப்படிங்கிற குரூப் கூட வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது என்எம்டிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு 1% மேலே அடிச்சிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 384 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்துருச்சு அந்த ஷேர் ப்ரைஸில். ஆக்சுவலாக இன்றைக்கி 15%, அதாவது ரிமைனிங் அவங்களோட இகாம் சப்சிடரி இனோவேட் லைஃப் ஸ்டைல்ஸில் வச்சிருக்கிற ரிமைனிங் 15% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 42 கோடி ஒதுக்குறாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டீர் பிராண்ட் மூலம் மட்டும் தான் இதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ரீசெண்டாக இந்த கேண்டீர் பிராண்ட் வந்து 2017 அவங்க ஸ்டேக் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து ஃபஸ்ட் அக்யூர் பண்ணாங்க. ஸோ இப்போ அதில் இருக்க ரிமைனிங் 15% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ அக்யூர் பண்ணுறது மூலமாட்டு இந்த இ-காமர்ஸ் ஆன்லைன் ஜுவல்லரி பிஸ்னஸில் வந்து இவங்க கோல் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்யூர் பண்ணுறாங்க. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ரீசனாட்டு பார்க்கும்போது அந்த கேண்டீரோட ஆனுவல் ரெவன்யூ 130 கோடியாக இருந்துச்சு இந்த ஃபினான்ஷியல் 24ல். 11 ஃபிசிக்கல் ஷோரூம் வந்து லாஸ்ட் இயரில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த கேண்டீர். ஸோ இது ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஷேர் ப்ரைஸ் ஒரு 1% அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஷேரு REC லிமிடெட். இவங்க வந்து அந்த ஆர்பிஐயோட டிராஃப்ட் கைட்லைன்ஸில் அடித்தாங்க. ஸோ இன்னைக்கும் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பயங்கரமான அடி, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வாய்ப்பு இந்த ஷேரில் கிடச்சிருக்கு. REC லிமிடெட்டில் 470 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே இப்போ வரைக்கும் 22% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த ஷேர்லையும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் REC லிமிடெட்டில். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு REC லிமிடெட்டில் டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது REC லிமிடெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக நான் பார்க்குறேன். ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு, பட் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. 470 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு, டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஸோ இவங்களும் அன்றைக்கி வந்து ஒரு 1500 அந்த மார்க்கை தாண்டி கீழே வந்திருக்காங்க. HDFC பேங்க் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இறங்கலை. ஏன்னா PSU செக்டார் பேங்க் தான் அந்த SBI, பேங்க் ஆஃப் பரோடா, மகாராஷ்டிரா பேங்கு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேங்க்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு தவிர மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க்லாம் பெரிய அளவில் அடி இல்லை. ஸோ இந்த பேங்க்கில் வந்து 1-2 நீ கன்சிடர் பண்ணுங்கள். மேபி நான் சொல்லியிருக்க மாதிரி 4 days வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழ 1-2 நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். இந்த BSE சென்செக்ஸ் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் நம்ம நேற்று பார்க்கும்போது 14 lakh crore வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் BSEயில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஆனால் இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 45 லட்சம் கோடி வந்து இழப்பு மட்டும் 45 லட்சம் கோடி. நேற்று க்ளோசிங்கில் 423 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கி 385 லட்சம் கோடியாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 45 lakh crore வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி க்ளோசிங்கில் பார்க்கும்போது 380 லட்சம் கோடியாக இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது BSE சென்செக்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கோல் இந்தியா அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது அன்றைக்கி 13% மேலே அடிச்சிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் 13% அடிச்சிருந்தாங்க. 443 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் டேர்னிங்ஸ் ஒரு 7 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கோல் இந்தியாவில். இதையும் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் கோல் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயில் இன்றைக்கி வந்து 17% ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 198 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 192 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ கெயிலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி 17% அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐடிசி, கெயிலு, என்டிபிசி, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் ஸ்லோ கன்சிடரேஷன், ஐடிசி, விப்ரோவில் ஸ்லோ கன்சிடரேஷன், ஹெச்டிஎஃப்சியில் ஸ்லோ கன்சிடரேஷன். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் மார்க்கெட் டவுனாக இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் என்னென்ன ஸ்டாக் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்த்து நம்ம இது பண்ணலாம். மெயினாக ஆர்இசி சேரை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி பயங்கரமான அடி விழுந்திருக்கு. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஸோ அதிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்னா பை பண்ணுங்கள். அந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து நான் சொன்னேன்ட்டு மட்டும் போய் வாங்கிடாதீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைமில் வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.